வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே சூப்பரான சுவையான அதுவும் வெறும் 32 ரூபீஸில் ரொம்பவே ஈஸியாக பானிபூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பானிபூரியில் நம்ம ஆட் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக அதுவும் இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு தான் வந்து நம்ம இந்த பானிபூரி ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுல் வெங்காயம் வந்து வெட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், நீங்கள் மாங்காய்க்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சீசனுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மேங்கோ எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானிபூரியில் போடுற அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புளி தண்ணி இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். அதாவது கொஞ்சோண்டு புளியை நல்லா கரைச்சிட்டு, புளி எடுத்தால் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை வேணால் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து உப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த புளியை கரைக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தான் கரைக்கணும். அதுக்கப்புறமா அதில் உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வேணால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பராக சுவையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பானிபூரியில் போடுற அந்த ஊற்றுற வந்து தண்ணி வந்து கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் சர்க்கரைக்கு பதில் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை வெல்லம் ரெண்டுத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து இது போல் ரெடிமேட் பானிபூரி அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 32 ரூபீஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த பாருங்கள், அது எண்ணெயில் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரொம்ப சூப்பராக அப்படியே பானிபூரி மாதிரியே வந்துடுச்சு. அந்த பூரி செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் போட்டுட்டு செம்மையாக வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து இது போல் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், உடைச்சாலும் எவ்வளோ நல்லா உடையுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ், மாங்காய் இதெல்லாமே எடுத்து நம்ம வந்து ஒரு புளியெலாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம ஊற்றி சாப்பிடலாம்.